Hello friends, welcome to PHP Tamil tutorial part 30. நான் சீனு. இதுவரை பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா நம்மளே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சப்ஸ்ட்ரிங் அப்படின்றத போட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் ரீப்ளஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அவங்களே ப்ரீடிஃபைன்ட், அதாவது அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை போட்டு நம்ம ரிவர்ஸில் வர மாதிரி இல்லை அது ஆர்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாம்ளே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நான் இது எல்லாத்தையும் அழிச்சிட்றேன். நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் ஒரு டைம் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடுறேன். கிரியேட் நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எப்படி ஒரு டெமோ ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே இப்போ நம்ம முதல்ல ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிட்டு இப்போ நம்ம முதல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டு ப்ராக்கெட் போட்டுடுறேன். இந்த ப்ராக்கெட் எது போடுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் அதெல்லாம் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ அது கீழே என்னோடய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதுகிறேன். ஓப்பன் க்ளோஸ் பேரண்டிசிஸ்க்கு சென்டரில் நான் ஒரு சிம்பிளாக எழுதுகிறேன். அது எக்கோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அதுக்குள்ளார என்னோட இது நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் எழுதுகிறேன். ஒருத்தனா நான் எழுதிட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன் நான் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ பண்ண சொல்லி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் உங்களுக்கு ரன் பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் வரல, அப்படி நார்மலாக தான் இருக்குது. அதாவது கிரியேட்டிவ் நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இதுவே நாம் நார்மலாக எக்கோ அப்படின்னு போட்டு காட்ட பாருங்கள். எக்கோ அப்படின்னு போட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ வேர்ல்டு ஹலோ சீனுன்னு எழுதுகிறேன். நான் டிஃப்ரெண்ட் திட்டம். இப்போது இதுவே நான் இந்த மாதிரி எக்கோ அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன்னா, அதாவது இங்கே இந்த எக்கோ இல்லாத இந்த எக்கோ நான் எழுதி நான் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஹலோ சீனு அப்படின்ட்டு வந்திருக்கு. இது வந்திருக்கு. ஆனால் ஏன் அது வரல அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஏன் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஓனாக இப்போது இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ நான் இப்போ இதை அழிச்சிட்றேன். அழிச்சிட்டு இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு பார்த்தோன்னா இப்போது செமிகோலன் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ ஹலோ சீனு அப்படின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மாதிரி இருக்குது. அதாவது நாமளே இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்றத மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம். பார்த்தோன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுன்றது தான் நம்மளோட ஃபங்க்ஷன். நான் ஒரு கேப் விட்டு காமிக்கிற மாதிரி பண்ணுறேன். எக்கோ போட்டு டபுள் கொட்டேஷனில் விஆர் அப்படின்னு போட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே இன்னொரு சேஞ்சஸும் பண்ணுறேன் ஹலோ வேர்ல்டு 2ன்னு. ஏன்னா நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன எழுதுறோமோ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது நம்மளுக்கு அப்படி டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். சாரி, ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்னு பார்க்கலாம். சரிங்க, செமிகோலன் போடல. இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நாமளே ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். நான் இப்போது இந்த எக்கோ டேரெக்டாக ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டேன். எக்கோ அப்படின்னு போட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த பேராமீட்டரை வச்சு நம்ம இங்கே அதாவது இங்கே இந்த ப்ராக்கெட்குள்ளே பேராமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம வர கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.